இருக்கிறீங்க என்ன இப்படி பார்த்து கொண்டு இருந்தால் நான் கதைக்கலாத ஜனங்களோட மக்களே வணக்கம். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பெரிய பார்சல் உண்டு 20 கிலோவில் வந்து சேர்ந்துருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லித்தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இருங்கோ தமிழே கதைக்க தெரியாது கடிச்சு விட்டுருவேன். பெருசு பிள்ளை பெரிய பிள்ளையரா? ஐயோ பெருசு பிள்ளை உங்களோட தமிழுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாரையோ உடுப்பு தான் வச்சுக்கிறாங்க. பெட்டி உங்களுக்கு தெரியாது, நான் பெட்டிக்கு இந்த எடுத்து போடுறதை காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு உதவி கிடைக்காது கேமராக்கு. அங்கே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு எனக்கு முன்னாடி விரிச்சு போட்டு காட்டுறேன். நீ என்னடா சாட்டு சாட்டு அடிச்சு கொண்டிருக்கிற? நான் என்ன செய்யறேன்? பார்த்தீங்கன்னா காய்ச்சிட்டேன், காய்ச்சிட்டேன், நல்ல புட்டுனா தான் இருக்குது. குண்டு காய்ச்சிட்டேன். அப்புறம் அம்மா போட்டுட்டு உங்களுக்கு ட்ரை கண்டிப்பாக காட்டுறேன். நல்ல துணியாக தான் இருக்குது. சேர்ந்து போட்டு பார்க்குவோம். அட்டிக்கிற கலராக இருக்குது கேமரா காலி எல்லாம் பொட்டை. Det här är vuxen så. Det här är min. Det är min. Mamma, det är min. போட்டு போடுவோம். நம்ம இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் இந்த சம்மருக்கு ஹாலிடேக்கு வாங்கின சட்டையை Valkläder giddike. வேற என்னடா வேற Sapato. டண்டடாய் ஏண்டா இது என்ன சாமான்? இதுவும் காய்ச்சட்டு, எல்லாம் ஒரே காய்ச்சட்டையாக இருக்கு. இது ஒரு விதமான காய்ச்சட்டையாக இருக்கு. காலுக்குள்ளால் விரிஞ்ச காய்ச்சட்டை. சரி பாவாடமாய் வேறு டைப்பில் காய்ச்சட்டை இப்படி இருக்குது. இதெல்லாம் அவங்க துவைக்கணுமோ? சாப்பாடு சாமானோட வந்தது. போட்டு பார்த்தா தான் தெரியும் இப்போ அளவில்லிக்கும். இது ஒரு டிஷர்ட். சின்ன இருக்கும், அப்படியா இருக்கும். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஏன் அப்படி பார்த்துறீங்க? எப்படி இருக்குது? பச்சை கலரு சிங்கிச்சா மஞ்சள் கலர். ஓ வெள்ளை கலரையா? பாடுறேன் எடிட்டிங்கில் பச்சையாக்கி விட வேண்டிய நல்ல வடிவாக இருக்கும். துணியெல்லாம் குவாலிட்டி ஓகே. சரி போட்டால் தான் தெரியும் சைஸ் என்னம்மா இருப்போம். அம்மா போட்டு பார்த்து ட்ரையல் பண்ணி பார்த்து தான் வாங்கினவா. அம்மாவோட பெரிய சைஸாவா இருப்போம். அவ கடையிலேயே சாரிக்கு மேலாம் போட்டு ட்ரையல் பண்ணி காட்டி தான் வாங்கி தந்தவா. என் அம்மா எந்த அம்மா கவுண்ட் யுவர் இது அதான் இருக்குது. வடிவா படி பாப்போம். என்ற நாளை எண்ணட்டுமா? அதுல கவுன்சிலர் பிளஸ்ஸிங் கேட்டீங்களே. கண்ணா பூச்சி ரே கண்டுபிடி. ஆனால் டவுட்டாக இருக்குது. அளவாக இருக்குமோ? பூ நினைக்கிறீங்களோ?
போக மாட்டோம் நினைக்கிறீங்களோ? போகும். ஒரு நல்லதா நல்ல வார்த்தை சொல்ல வேண்டியதுதானே. இது ரெண்டு போக மாட்டுது. இப்ப கொஞ்சத்துக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் போக மாட்டுதுன்னு சொல்லி அடியிலேருந்து வேற சாமான பார்த்து கண்டுபிடிப்பீங்க. அப்ப பொறுமையா வீடியோ முடியும் வரைக்கும் இருந்து பாருங்க. அது அவளுக்கு உண்டு. ராதாம் வாங்கி அனுப்பிடுவேன். அவளை நான் ஒரே சைஸ் தான் அனுப்பினேன்டா. 2 பேரும் போட இல்லாது மெடி பண்ணிட்டு மோடனை வச்சு மெடிக்க வேண்டியதான். அதுக்கு இது கவினண்ட ராதா வாங்கி கொடுத்தேன். நான் சொல்றேன் எனக்கு அளவா இருக்கு. இப்போ நான் போட்டுக்கிற இந்த டிஷர்ட்டை விட சின்ன டிஷர்ட் இருந்தீங்களோ இந்த டிஷர்ட்டை விட சரி நீங்கள் என்ன பெரிய பெரிய உடுப்போட பார்த்து பார்த்து உங்களுக்கு பெருசா இதெல்லாம் கவினுக்கு கிஃப்ட் வந்தது ராதா கிட்டேந்து. அதே மாதிரி ஒரே மாதிரி டிஷர்ட் 2-3 பேரும். அது செல்விக்கு. இது என்னத்தை வாங்கி அனுப்பியிருக்கணும். இது யார் மீதாக்காமோ? சி இது அம்மா எனக்கு வாங்கியிருக்கா. இந்த சைஸை பேரு இதான் மீதாக்கு நைட்டியாக தான் போடலாம். அம்மாக்கா இஞ்ச பேரு அம்மாக்கா ஆசை தானே இன்னொரு சிம்பிளை நான் பார்க்கணுமென்ட்டு. என்ன செய்கிறது நான் குஸ்பூன்னு சொல்லலாது. அவள் ரொம்ப மெலிஞ்சு போனான். இதை போட்டுட்டு நான் தெருவில் நடக்கலாமே. இது மீதாக்கு நைட்டில் போட்டு படுக்கிறதுக்கு நைட்டியாக கொடுக்கலாம். பூ நைட்டி. பூமா 12 வயசுக்கா? என்னடா 12 வயசு பிள்ளை இப்படி இருக்கும்? 12 சைஸ் இது யாருக்கு? அப்ப இதுக்கு கோணும் இந்த நீளமா இருக்குன்ட்டு. கவினுக்கா? கவினுக்கு போடுறது 6 வருஷம் எடுக்கும் இந்த உடுப்பு. செல்வி தான் வேணா கார்த்தியா தான் வாங்கிட்டுப்பா நினைக்கிறேன். அப்படி இருக்கா? இது கார்த்தி அனுப்பிடுறாளோ? விரும்பி போடுவேன். அவள் மீராக்கு இங்க பாய்க்கக்கூடிய இல்லை சம்மருக்கு கேட்க மாட்டேன். இங்க இதுல பகோடா, இதுக்குல மரவள்ளி பொரியல், மரவள்ளி பொரியல் நசிஞ்சு போச்சு. இதுக்குல ஆண்டு வேற அது எளி போட்டுக்கிறாவோ பேரு இவ்வளோ ராதா. ஆண்டுன்னு 2004 ஒரு பையன் எனக்கு 2004 அங்கே ஆண்டு கிலோவும் இருக்கிறபடியால் அவள் அப்படி எழுதி இருக்கிறாவோ. பகோடா வேணுமே இன்னாங்க. ஏன் வேணாம்ன்றீங்க? திருப்ப சட்டை எனக்கு வேறதெல்லாம் சட்டையாக தான் கிடக்குச்சு. உங்களுக்கு அப்போ கிடாம பிடிக்காது. இந்த சட்டை இப்படி தமிழங்குது. அப்படித்தான் போகுது நினைக்கிறேன். வெடிச்சு அனுப்பியிருக்கிறாளா மீராக்கு? கழுத்து மாலை, தலைக்கு ரப்பரு, நலஸ் பேண்டு. இந்த பேப்பரை பார்த்து இவ்வளோ காலம் ஸ்ரீலங்காவில் இப்படி கில்லெட்டுகள் வாங்கினா இதுக்குள்ள போட்டு தருவாங்க. இப்படி கிஃப்ட்டு இப்போ விளையாட்டு போட்டு விளையாட கிஃப்ட்டு கிடைச்சா இப்படி பேப்பர்லாம் பேக் பண்ணி தருவாங்க. இப்போவும் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதா இருக்கு சொல்லுங்க. இதால மீராக்கு ஷைன். என்ன நல்ல ஐடியா. சரி வேறு கலர் இன்னும் வரும் நினைக்கிறேன். ப்ளவுஸ்
கவுண்டு விழா போதும். ஐயோ கொஞ்சம் நீரானி இல்லை. துணி தான் நானே தைச்சிடுவேன். என்ன மாதிரியே அவளுக்கு காய்ச்சிட்டேன். எப்படி நாளைக்கு அடிக்கிற வெயிலுக்கு பானை போடணும். இந்த அளவாக இருக்கும், கழுத்தால் விழுந்துடுமே. என்ன பெருசு இல்லை, அவள் வண்டி தெரியத்தக்கதா போட்டு காட்டுவாள். அவள் டிஷர்ட்டும் பெருசு மாட்டான் கிடக்கு எனக்கு. டிஷர்ட் தான் கேள்விக்குறி, அளவா அளவில்லையா அதை போட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோத்தையும் எடுக்கிற சாமான்லாம் கொண்டு போய் திருப்ப வைக்கணும். அதுதான் பெரிய வேலை. எடுத்து பார்க்குறது ஈஸியாக இருக்குது. இது மீரா குட்டிக்கு அளவு ஒன்று தெரியல, கழுத்தால் விழுந்துடும் நினைக்கிறேன். பார்த்து என்ன கலரில் ஒரு காய்ச்சிட்டு எனக்கு மஞ்சள் கலர் சிங்கிச்சா. வடிவா இருக்கோ இதுக்கு போட்டு வெள்ளை கருப்பு டிஷர்ட் போட்டு வடிவா இருக்கும் பிள்ளை. ஆ சொல்லல எல்லாம் என்ன பேர் மரவள்ளி பொரியா. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தூள், ராமண்ட தூள் எல்லாம் மிக்சர்கள். இந்தாங்க இதில் தட்டை வடை இருக்குது, சாப்பிடுங்க. ஆ ஏன் இப்போ சாப்பிட மாட்டீங்க? இதுக்குள்ள வந்துட்டு கச்சாம்பொடி, எள்ளுருண்டை அதுகள் இருக்குது. இவ்வளோதான் ஜாமான். ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye. Subscribe to my channel.